ஆனால் டைல்ஸில் பெண்டு வருமாண்ணா? பெண்டு வரும். பெண்டு வரும். பெண்டு வரும். நம்ம தான் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 10 பாக்ஸ் எடுக்கிறீங்க. 10 பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் எத்தனை கல் வந்து உங்களுக்கு பெண்டு தெரியும்? 10 பாக்ஸில் ஒரு 2-3 தான் வரும். 2-3 வரும் 10 பாக்ஸ். மீதி எல்லாமே நம்ம செங்கலோ இல்லை பாக்ஸை வச்சு செட் பண்ணிக்கலாம். டைல்ஸில் பெண்டே இல்லாத டைல்ஸ் எங்கேயாவது இருக்கானா? எங்கேயுமே கிடையாது. என்ன கம்பெனி இருந்தாலும் பெண்டு வரதான் செய்யும். ஓகே. வால் டைல்லனா? வால் டைலில் வந்து மினிமம், அதாவது ரொம்ப நான் 1 ரூபாய்க்கு 1 எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பெண்டு இருக்கும். ஓரளவுக்கு இருக்கும். பெண்டு இருக்கும். அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓடும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் மாவு, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாவு போட்டு ஒட்டினோம்னா கரெக்ட் பண்ணால் சரி ஆகிடும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ரூம் வந்து ஸ்பேஸர் இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ரூமில் எல்லாத்துலேயுமே ஸ்பேஸர் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேப்பில் வந்துட்டு உங்களுக்கு சிமெண்ட் ஃபில் ஆகுமான்னு கேட்டால் ஃபில் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாளடைவில் துடைக்க அதில் இருக்கிற சிமெண்ட் வந்துடும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி இறங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தண்ணி இறங்கும். ஸ்பேஸர் போடுறது நல்லதாண்ணா? பேப்பர் ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்பேஸர் போட்டு ஓட்டுறது நல்லதா? ஏர்லாக் ஆச்சுன்னா ஒரு பக்கம் லைட்டாக தூக்க ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாக தூக்கி வெடிக்க ஆரம்பிச்சு. 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் அது ஏதாவது பண்ண முடியுமா? அது ஏர்லாக் ஆனது ஸ்பேஸர் போட்டால்? ஸ்பேஸர் போட்டால் அந்த லைட்டாக அந்த ஒயிட் சிமெண்ட் கேப் வந்துடும். அந்த ஏர் வந்து வெளியே வந்துடும். ஒரு ஏர்லாக் ஆகுதுன்னா விற்கிற ஒயிட் சிமெண்ட் வந்து விரிசல் விடும். ஓகே. ஏர் வந்து வெளியே வந்துடும். அடுத்த டைலுக்கு வந்து அந்த ஏர் உள்ளே போகாது. அதுக்கு நீங்கள் என்ன நான் செய்ய முடியும்? இதுக்கு பேசர் வச்சுட்டு சுற்றி கிரவுண்டு போட்டு பேக் பண்ணிடலாம். கிரவுட் போட்டு பேக் பண்ணிவிடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஏர்லாக் வந்ததுன்னா? ஏர்லாக் அதுதான் வராது. அப்படியே சப்போஸ் ஏர்லாக் ஆனாலும் இந்த ஜாயின்ல உங்களுக்கு ஏர் வெளியே வந்துடும். அந்த ஒரு டைம் மட்டும் தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அது கூட ஆகாது. ஏர் வந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகிடும். சப்போஸ் அதில் இந்த சவுண்டு வருது இல்லைண்ணா, அதை அரெஸ்ட் பண்ண முடியுமா இந்த மாதிரி போட்டால்? அரெஸ்ட் பண்ணலாம். இதே பேப்பர் ஜாயிண்ட் போட்டால்? பேப்பர் ஜாயிண்ட் போட்டால் அரெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரெஸ்ட் பண்ணுறது போட்டால் ஒயிட் சிமெண்ட் ஊற்றுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஊற்றி ஈஸியாக பண்ண முடியும். அது ஒயிட் சிமெண்ட்டு ஊற்றிட்டு அங்கே வெயிட் வச்சுடுவீங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது என்ன எத்தனை mm ஸ்பேஸர்ண்ணா? இது வந்து 3 mm ஸ்பேஸர். ஓகேண்ணா, 3 mm வைக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாயிண்ட் சின்னதாக வேணும்னா 2 mm வைக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.